தேவர் ஹோட்டல் ஓனர் மேடத்தோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? சுதா, தஞ்சாவூர். ஆஹா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். தெரிஞ்சது சொல்லுங்க. இது பேர் என்ன? நெத்திலி. நெத்திலி வறுவல், சிக்கன் 65, அயிலை மீன் சூப்பர். இது பேர் இது என்னது? இங்க சாம்பிள். அடுத்து இது என்ன? மூளை ஃப்ரை வந்துகிட்டு இருக்கு. அது கிடைக்கிற இது என்ன? சொரா புட்டு. சொரா புட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். மாமா, நான் சாப்பிடறது இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஹலோ, நான் உங்க டிஎஸ்ஆர் பேசுறேன். இப்ப ரொம்ப பிஸியான ஏரியா. இது என்ன ஏரியா பேரு? சூளைமேடு ஐரோடு. ஒரு காலத்துல வந்தது சூளைமேடு, வன்னியர் ஸ்ட்ரீட். இதெல்லாம் 90s சினிமா வாய்ப்பு தரும்போது சாரங்கடிக்குன்னா வன்னியர் ஸ்ட்ரீட் பக்கத்துல வன்னியர் ஸ்ட்ரீட் சூளைமேடு அந்த ஏரியா. ஸோ இங்க தேவர் மிஸ் சிங்கம் தரிச்சிக்கிட்டு பாருங்க. சிங்கத்தோட பார்வையில தேவர்னா சிங்கம் ஒரு அடையாளம். ஸோ கிட்டக்க ஸோ வந்தாச்சு, நல்ல இலை போட்டாச்சு. அடுத்து இது ஒன்று ஸோ ஒன்று ஒன்றா காமிப்பாங்க. இது பேர் என்ன? இங்க வைக்கிறேன் பாரு, இதை மட்டும். இது பேர் என்ன? நெத்திலி. நெத்திலி வறுவல். இது காமிக்கிறேன். சிக்கன் 65. இது என்ன? அயிலை மீன். அயிலை மீன் சூப்பர் ஃப்ரை. சூப்பரா இருக்கணும். எண்ணெய் மீனையும் காமிக்கிறோம். ஒரு ட்ரிப்பு மீன். சரி, ஓகே. இது என்ன? இது பேர் என்ன? பெப்பர் சிக்கன். என்ன? பெப்பர் சிக்கன். பெப்பர்னா மிளகு. மிளகு போட்டு செஞ்சா டைஜஷன் ஆகும். காரம், மிளகு காரம் நேச்சுரலாவே சூப்பரா இருக்கும். அதனால கோல்டுக்கு நல்லது. அப்படியே அவருக்கு வை. இது இந்த பிளேட் வை. இது என்னது? மட்டன். மட்டன். மட்டனை பத்தி சொல்லுங்க. அப்படி வச்சு. வணக்கம், நான் சிஹெச் நடிகர். பார்த்தீங்கன்னா நம்ம தேவர் ஹோட்டல் நுங்கப்பாக்கம் சூளைமேடில் இருக்கு. இப்போ இந்த ஹோட்டலில் ஒரு 20 வெரைட்டிக்கு மேலே இருக்கு. எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சுவைச்சு பார்ப்போம். முதல்ல மட்டன் சுக்கா கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஆஹா, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கு. இது மட்டன் சுக்காக்கா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15-18 ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மட்டன்லேருந்து ஆரம்பிச்சு சாப்பிட அன்பிப்போம். இது என்ன? போட்டி. போட்டி. இதெல்லாம் ரெடிமேடா ஷோயிங் பர்பஸ். சாம்பிளிங் சொன்னா பிசினஸ் மேன் இது பண்றாங்க. இங்க சாம்பிள். அடுத்து இது என்ன? மூளை ஃப்ரை. மூளை ஃப்ரை ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துகிட்டு இருக்கு. இந்த 50 ஐட்டமும் ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துகிட்டு இருக்கு. அது கிடைக்கிற இது என்ன? நாட்டுக்கோழி ஃப்ரை. நாட்டுக்கோழி ஃப்ரை. பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஃப்ரை. அது என்ன சிக்கன்? அது எடுத்துட்டீங்களா? அதாவது இங்க வெறும் நான் வெஜிடேரியன் மட்டும் இல்ல, வெஜிடேரியனும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம சௌச்சோ கூட்டு எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்காங்க. இது தேவர் ஹோட்டல் நான் வெஜிடேரியன் மட்டும் கிடையாது, வெஜிடேரியனும் சூப்பரா பண்றாங்க. சொரா புட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்.
இதெல்லாம் சாப்பிடணும். பால் சோடா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க. அப்பளம் தெரிக்குதோ. தஞ்சை டு திருவையாறு ரோடு மேடம் சாப்பிடுகிறேன். மேடமோட தேவர் ஹோட்டல் ஓனர் மேடத்தோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? சுதா. தஞ்சாவூர். ஆஹா ஆஹா. சோறு உடைத்த நாடு. ஏன்னா சோறு உடைத்த நாடு சோழ நாட்டில இருந்து வந்திருக்கீங்களா மேடம்? தஞ்சாவூர் மட்டன் சமையல் அவ்வளவு அழகா இருக்கும். ஆமா. ருசி வந்துருச்சு. மாமா அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு? கருப்பையா மூப்பனா பிறந்த ஊரு. அப்படி போடுங்க. கபிஸ்தலமா? கபிஸ்தலம். ஆஹா. அம்மா பேட்டு. நான் தமிழ்நாட்டுல 80% ஊர்ல கால் வச்சிருக்கேன். எந்த ஊர் சொன்னாலும் அந்த ஊர்ல போய் நான்வெஜ் கடை, வெஜிடேரியன் ஒரு காலத்துல ஃபேமஸ். ஒரு ஒரு ஊர்லயும் ஐயர் கடை இருக்கும். பட் பருப்பு நெய் நெய்னா வாங்க ஐயர் ஃபேமஸ். நம்ம தமிழ் உணவுல மனைவி எந்த ஊர் சொன்னாலும் அந்த ஊர்ல போய் நான்வெஜ் கடை, வெஜிடேரியன் ஒரு காலத்துல ஃபேமஸ். ஒரு ஒரு ஊர்லயும் ஐயர் கடை இருக்கும். பட் பருப்பு நெய் நெய்னா வாங்க ஐயர் ஃபேமஸ். நம்ம தமிழ் உணவுல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்றாங்களே, அது எதுக்காக? அங்க பார்த்து சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க சார். பதிலா கரெக்டான பதில். ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கு. இல்ல நீங்க பழமொழி கேட்டுருப்பீங்க. எதனால சொன்னாங்க? மனைவி அமைவதெல்லாம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏன் தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஏன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொன்னாங்க? ஓடிட்டு இருக்காரு. அப்படியா? தெரிஞ்சதை சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒரு நிமிஷம் சார் வந்துடுறேன். மறுபடியும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மனைவி சமைப்பாங்க. சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க. உங்களை கேட்டு நீங்களே சொல்லிடுங்க. நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. மீதி நான் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். நான் கேட்கிறேன். நான் வேணாம். சரி பரவாயில்ல. பெண்களுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது. ஒரு மனைவி அமைகிறது சாப்பாடு சமைக்கிறது. இந்த சாப்பாடு சமைக்கும்போது உப்பு, புளி, காரம், அடுத்து துவப்பு, கசப்பு, இனிப்பு, அறுசுவையில் கலந்தது நம்ம உடல். அந்த அறுசுவை துவர்ப்பு புளியங்கொட்டையில் இருக்கிற துவப்பு எந்த நாளும் சாப்பிட மாட்டோம். வேப்பங்கொட்டையில் இருக்கிறது எந்த நாளும் சாப்பிட மாட்டோம். இந்த பாயிண்ட பிடிக்க உப்பு புளி காரத்துல உப்பு கரெக்டா இருக்கணும், புளி கரெக்டா இருக்கணும், காரம் கரெக்டா இருக்கணும். இந்த மூணு ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். உப்பு புளி காரம் ஒழுங்கா இருந்தால் கிட்னி, லிவர், கரம் எந்த நோயும் நம்மள அண்டாது. உப்பு புளி காரம் ஒழுங்கா இருந்தால்
அதை மனைவி வந்து ஒழுங்கா போட கத்துக்குவோம். மாமியார்கிட்ட கத்துக்கலாம், நாத்தனார்கிட்ட கத்துக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான்.